கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்து பாடுபடும் போது அது மேன்மை என்று வசனம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மைகள் செய்து அநேக பாடுகளை உபத்திரவங்களை சகித்து கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்திருப்போம், ஆனால் அதனால் பல பாடுகள் உபத்திரவங்கள் வீணான பேச்சுகள் நம் மீது வரும். ஆனாலும் கர்த்தருக்காக நாம் அதை செய்யும்போது, நன்மை செய்யும்போது தேவன் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யாமல், பிதாவின் சித்தத்தை செய்யாமல் தீமையான காரியங்களை செய்து பாடுகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மை என்று வசனம் சொல்கிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, நன்மை செய்வது பிதாவின் சித்தம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் கூறுகிறது. நாம் பிதாவின் சித்தம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்து பாடுபடுவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக அது பிரீதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது அநேக பாடுகள் வரும். அதை நாம் பொறுமையோடு சகிக்கும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்து கொண்டு இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கலாம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அது நிமித்தம் பல பாடுகளே, அது நிமித்தம் பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு முன்பாக பிரீதியானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். பிரியமானவர்களே, ஜீவனையே கொடுத்தார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? அவரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். அவரை பின்பற்றி அவரை போல வாழ்கிறோமா? அவர் பிதாவின் சித்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சுய சித்தம் செய்கிறோமா அல்லது தேவ சித்தம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மைகள் செய்வோம். நன்மை செய்வது பிதாவின் சித்தம், அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் நன்மை செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் மறுபடியும் நன்மை செய்வோம். கர்த்தருக்காக நன்மை செய்யும் போது, பாடுபடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது,
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று. பிரியமானவர்களே, நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நம் நன்மை செய்யும் போது, பாடுகள் வரும்போது பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா ரபா ரபா தூர் ரபா கே ரேஷே கே லதன ஹந்தரோ ரபா லரத ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரிபா ரஷாக்கா ரதன ஹந்தரோ ரபா லபா தூர் ரபா கே ரேஷே கே லதன ஹது ரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் தரித்திர நிலைமையில வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தரித்திர நிலைமைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்படுகிற நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் கிரியை செய்ய பொல்லாத சத்துரின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் தேவ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆள்கை செய்யட்டும். உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீபா ராபா தூ ராபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ரீபா கபரா ஷகரக தூ ராபா லரபா ரீபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ரீபா லரதன ஹந்தரா ஷா லரதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மெல்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.